அஸ்ஸலாமு அலைக்கும் அன்புறவுகளே, இன்னைக்கு நம்ம ஹஜ் பெருநாள் தொழுகைக்கு தான் போறோம். இன்னைக்கு நம்ம என்னெல்லாம் பண்ண போறோம்னு சொல்லிட்டு அப்படியே காட்டுறேன் பாருங்க. பள்ளிவாசலுக்கு போயிட்டு உட்காந்தாச்சு, அசரத்தும் பயான் சொல்லிட்டு இருந்தாங்க. அதை அப்படி நம்மளும் கேட்டுட்டு இருந்தோம். அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியா தொழுகையும் முடிஞ்சிருச்சு. தொழுகை முடிஞ்சதோட நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணி சலாம் கொடுத்து பேசிட்டு இருந்தோம். அப்படி அவங்க கிட்ட பேசிட்டு இந்த சரி திரும்பி பார்த்தா நம்ம பசங்க எல்லாம் நின்றுட்டு இருந்தானுங்க. சரி இவங்க கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு கிளம்பும் போது குர்ஆன் கொடுக்கறதுக்காக பசங்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அப்படி நம்மளும் வீட்டுக்கு கிளம்பி நம்ம ஆடையும் குர்பானி கொடுத்துட்டு வெளியே வந்தாச்சு. வழக்கம் போல பைக் எடுத்து ரவுஸ் கொடுக்கலாம்னு போனோம். சரியான வெயில். சரி இது சரி போட்டு வரான்னு கார் எடுத்து இவங்க எல்லாத்தையும் அள்ளி போட்டு டான்ஸ் ஆடிட்டு போயிட்டு இருந்தோம். இவனுக்கு வேற டான்ஸரும் பேர்ல ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருந்தாங்க. சரி அதுக்கப்புறம் நம்மளும் கார் எடுத்துட்டு வழக்கம் போல உட்கார பிளேஸுக்கே வந்தாச்சு. இங்கே வந்ததுக்கப்புறம் அடுத்து என்னடா பண்றதுன்னு தெரியாம கடுப்புல வந்து உட்காந்துருந்தோம். சின்ன பசங்க வேற வந்து பிபி அடிச்சு விளாண்டுருந்தாங்க. சரி அவங்களும் மண்டல அடிச்சு பத்தி விட்டுட்டு நம்மளும் சாப்பிட வீட்டுக்கு போயாச்சு. வீட்டுக்கு போய் பார்த்தா பிரியாணி வச்சிருந்தாங்க. சரி அதை ஒரு ரவுண்டு போட்டு நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு ரசம் வச்சு ஒயிட் ரைஸ் இருந்துச்சு. சரி அதையும் ஒரு போடுபோன்னு போட்டு அல்ஹம்துலில்லாஹ் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு ஈவினிங் நம்ம எப்பவும் போட்டோ எடுக்க இடத்துல எல்லாத்துக்கும் ஒரு போட்டோ எடுத்து கொடுத்துட்டு நம்ம முக்கியமான பிளேஸுக்கு கிளம்பியாச்சு. வருஷம் எல்லா பெருநாளுக்கு இந்த ஒரு பிளேஸுக்கு வந்தால் தான் எங்க ஊர் மக்களுக்கு பெருனா மாதிரி இருக்கும். ஊர்ல பெருனா எப்பவே இப்படிதான் இருக்கும். எங்க இருந்தாலும் வாங்க நரிப்பூர் பயலுக கொடூரமா. நாங்கள் நல்லாவே பசங்களோட ஜாலி பண்ணிட்டு மற்றவங்களும் ஜாலியாக இருக்கிறத பார்த்து ரசிச்சுட்டு எங்களோட பெருநாள் அல்ஹம்துலில்லாஹ் என் பண்ணியாச்சு. உங்களுக்கு இந்த வருஷம் பெருநாள் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.